2021 இவங்க என்னன்னா ஆட்டம் போய் என்னன்னா சொன்னாங்க. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. இந்த பாட்டை எங்க பார்த்தாலும் போட்டுவாங்க. தலைவர் போவாரு, திமுக தலைவர் போற இடத்துல ஒரு டேபிள போடுவாங்க, இல்லைன்னா ஒரு திண்ணையை வச்சிருப்பாங்க. எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு பெட்டி, மாயஜால பெட்டி மாதிரி வச்சுட்டு, நம்ம ஊர்ல தெருவில் உங்களுக்கு தெரியும், சூம்பந்திரகாளி ஏதோ ஒருத்தன் படுக்க வச்சிருவான், ஒரு பெட்டியை வச்சிருவான். யாராச்சும் இதை விட்டு தாண்டி இங்கே இருக்கணும், இடையில யாராச்சும் போனோம் ரத்தங்கைக்கு சாவீங்க. அது மாதிரி நம்ம பொதுச்சு நம்ம திமுக தலைவர் என்ன சொல்றாரு, இந்த பெட்டியில கொண்டாந்து மனுவை போடுங்க, நான் பூட்டுறேன், கடைசியாக நான் பூட்டிட்டு இந்த பெட்டியை நான் கொண்டு போயிடுவேன். நான் கொண்டு போய் அலுவலகத்தில் வச்சுக்கிடுவேன். உங்களுக்கு 100 நாள்ல தீர்வு கிடைக்கும். நான் கொடுத்துருவேன், எல்லாம் உங்க தீர்வு பூரா செஞ்சிருவேன். யாரும் திறக்க முடியாது, நான் தான் பூட்டு, அவரே பூட்டுவார் கடைசியில். என்ன மாதிரி நடிகை, அப்பா செம்ம நடிப்புப்பா. நடிச்சு நீட்டு தேர்வு ரத்து, கேஸ் மானியம் ரத்து, கேஸ் மானியம் 100 ரூபாய் தருவேன். நீங்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட வராது. கனிமொழி சகோதரி கனிமொழி வேற சொல்லி, இப்ப கனிமொழி அதை பத்தி பேசுறதே இல்லை. இப்ப வேற தேர்தல் குழுவுல வேற இருக்காங்க. அது என்ன அறிக்கை குழுவுல இருக்காங்க. அவங்க தானே தலைமை. நல்லா அவ்வளவு முடிஞ்சிருச்சுடாப்பா. ஆமா, இவங்க வேற போய் இப்ப அறிக்கை தயார் பண்ணி எனக்கு கொடுக்க போறாங்க. யாராச்சும் நம்புவீங்களாமா? ஏமா நம்புவீங்களா? திமுக அறிக்கை கொடுத்தா நம்புவீங்களா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க, கையாட்ட கூடாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க நீங்க சொல்லுங்கம்மா. திமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுத்தா நம்புவீங்களா? நம்பவே மாட்டோம். ஏன்னா அவங்கதான் 5 வருஷம் பார்த்துட்டோமே. எப்பா ஏத்த மாட்டோம் வீட்டு வரியை 150% ஏற்றி விட்டாங்க. ஒரு பக்கம் மின் கட்டணத்தை ஏத்த மாட்டோம் ஏற்றி விட்டாங்க. குடிநீருக்கு வரி, குடிநீர் குழாய்க்கு வரி, சாக்கடைக்கு வரி, பால் கட்டணம் உயர்வு, குப்பை வரி, அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் போட்டாங்க. கடைசியில் நாய் பூனை கூட போட்டாங்க. நிச்சயமாக நாய் பூனை மாடு பன்றி இதுக்கெல்லாம் இவ்வளவு போட்டாங்க. நாங்க பெத்தானியபுரத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தணும். என்னடா இது ஆட்சியா? என்னடா இது? வீட்டுல நடக்கிற செல்ல பிராணி பூனைக்கு நாய்க்கு